والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலாகிய மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்கள் மீதும் தாபின் மீதும் தபோ தாபின் மீதும் இந்த ஜும்மா நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திகழ்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் முஹம்மதிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம்கள் ஒவ்வொரு நபர்களும் இந்த தூதரை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நல்லடியார்கள் இந்த தூதரை அவருடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் மக்களுக்கு நபித்துவத்தை சுமந்து ஏராளமான பிரச்சாரங்களை சொல்லி மக்களை ஒழுங்குபடுத்தி உபதேசங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயமாக அந்த அரபு சமுதாயத்தை மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதியாக ஹஜ்ஜத்துல் விதாவில் 23 ஆண்டு காலம் எதை சொன்னார்களோ அதை ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒவ்வொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில விஷயங்களை நினைவுபடுத்தினார்கள். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முக்கியமான சொன்ன ஒரு விஷயம்தான் திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களுக்கு சொன்னார்கள். மக்களே, நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் இதற்கு பிறகு ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுல நேர்வழி இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதை யார் உலக வாழ்க்கையில் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவன் ஒருபோதும் வழி தவற மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் மக்களுக்கு இதை எடுத்து சொன்னார்கள். திருமறையில் இறைவன் ஏராளமான இடத்தில் குர்ஆனை பற்றி சிலாயித்து பேசி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் போது அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, பிரம்மாண்டமான ஒரு ஒளியை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மனித சமுதாயத்திற்கு அருளி உள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். சாதாரண ஒரு ஒளி கிடையாது, பிரம்மாண்டமான ஒரு ஒளி. இது எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது.
மக்களுக்கு நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதத்தை நாம் அற்புதமாக உங்களுக்கு அருளியுள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் சொல்லி வருகிறான். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை இந்த திருமறை குர்ஆனுடன் தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? இதை நாம் தினம்தோறும் ஓதி வருகிறோமா? ஓத தெரிந்தவர்கள் இதனுடைய தொடர்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? அதில் உள்ள வசனத்தை சிந்திச்சு அதற்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோமையானால் அதிகமான நபரிடத்துல இப்படிதான். குர்ஆன் ஓத தெரிந்த நபரிடத்துல பார்த்தோமையானால் ரமலான் மாதத்துல குர்ஆன் எடுக்கிறாரு, முதல் 10 நல்ல ஆர்வமா இருக்கிறாரு, கடைசி 10 ஆர்வமா இருக்கிறாரு. பெருநாள் முடிந்த உடனே அந்த குர்ஆனை ஓரமாக அலமாரியில வச்சு விடுறார். அதற்கு பிறகு குர்ஆன் அங்கு கிடக்குது, இவர் இங்கு கிடக்கிறார். குர்ஆனுடைய தொடர்பு அங்கே அன்று போகிறது. ஒவ்வொரு முஃமினும் தினம்தோறும் இந்த குர்ஆனுடன் தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த குர்ஆனில் உள்ள சட்டத்தை ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால்தான் மறுமையில அந்த திருமறை குர்ஆன் நமக்காக வந்து பரிந்துரை செய்யும். இன்றைக்கு சில நபர்களை பார்த்தோமையானால் உலகத்திற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். வியாபாரத்திற்காக, கல்விக்காக எவ்வளவோ முயற்சிகள். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இவனுடைய நிலைமையை பார்த்தோமையானால் உலகத்துல முயற்சி செஞ்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உலகத்துல அப்படி புகழப்படுறாங்க. இவர் வியாபாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தாரு தெரியுமா என்று இப்படி ஒரு புகழ்ச்சி. இவருக்கு எப்படி படிச்சுட்டு வந்தாரு தெரியுமா, இவருடைய பாதையோட நிலைமை என்ன தெரியுமா, எத்தனை பாதை இவர் கடந்ததா தெரியுமா என்று இப்படி ஒரு புகழ்ச்சி. ஆனா இவருடைய நிலைமையை பார்த்தோமையானால் உலகத்துல டாப்ல இருக்கிறவரு சாதாரண ஒரு குர்ஆனை ஓத தெரியல, ஒரு எஸ்என்எல் குர்ஆனை பார்த்து படிக்க தெரியல, அலிபான என்னன்னு கேட்கிறாரு, குர்ஆனை பார்த்து படிக்க தெரியல. சின்ன பிள்ளைகள் 10 வயது பிள்ளைகள் 15 வயது பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக இருக்கிறாங்க. நிலைமையை பாருங்க எப்படி இருக்கிறது. மனித சமுதாய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. உலகத்துக்கு மனிதன் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறான், மறுமையை மறந்து விடுகிறான். படிப்புக்காக அவ்வளவு பயணம். என்ன நோக்கம்? சம்பாதிக்கணும், நாளை குடும்பம் வந்துச்சுன்னா காப்பாற்றணும். அதற்காக தூக்கத்தை தியாகம் செய்து, உடலை தியாகம் செய்து, எவ்வளவோ நேரத்தை தியாகம் செய்து அதற்காக படிக்கிறான். குர்ஆனை ஓத தெரியல. எவ்வளவோ பெரும் படிப்பை படிக்கிறான், குர்ஆனை ஓத தெரியல. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிக்ர். இந்த குர்ஆனை நாம் லேசாக தான் ஆக்கியுள்ளோம். சிந்திக்கிறவங்க யாரா இருக்கிறீங்களா? இத படிக்கணும்னா பெருசா பெரும் படிப்பை வருஷத்தை உட்கார்ந்து படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு லேசாக நாம் என்ன பண்ணிருக்கிறோம், லேசான வார்த்தையில லேசான எழுத்து நாம் ஆக்கி உள்ளோம். இதை படிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ யாராவது இருக்கலாம் என்று அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், திருமறையில கேள்வி எழுப்புகிறான். வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தினம்தோறும் இந்த திருமறை குர்ஆனுடன் தொடர்புல இருக்கணும். இன்றைக்கு உலகத்துல பார்த்தோம்னா ஒரு லாபம் இருக்கிறது என்றால் தினமும் அது லாபமாக அமையாது. ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாருன்னா தினமும் லாபத்திலே போகாது. ஒரு நாள் நஷ்டமாகும், ஒரு நாள் லாபம், இப்படி மாறி மாறி தான் நடக்கும். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அதான் நிலைமை. பொருள் தினமும் லாபத்தை தருமா? ஒரு நாள் என்ன உடஞ்சு போயிரும், திரும்ப ரிப்பேர் பார்க்கணும், இப்படிதான் மாறி மாறி தான் நடக்கும். ஆனா அல்லாஹ் சில விஷயத்தை சொல்லிட்டு இது நிரந்தரமான லாபத்தை தரக்கூடியது என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அதில் முதல் விஷயமா இறைவன் சொல்கிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதி வகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து எவர் தர்மம் செய்கிறார்களோ யர்ஜூன திஜாரத்தலன் தபூர், நாளை மறுமையில நஷ்டமே இல்லாத ஒரு லாபத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட ஒரு லாபம் பாருங்க. அதுல எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு துன்பமும் இருக்காது, எந்த ஒரு வேதனையும் இருக்காது. அப்படிப்பட்ட லாபம் சொர்க்கத்தை இறைவன் நம்ம கொடுத்துருவான். அப்ப அதற்கு இறைவன் என்ன பண்ண சொல்லுகிறான்? உலகத்துல திருமறை குர்ஆனை அவன் ஓதி இருக்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல இறைவன் சொல்லக்கூடிய வாசகம் அதுதான், யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தை அவன் ஓதி இருக்க வேண்டும். பிறகு அதில் உள்ள சட்டத்தை அவன் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு தர்மம் செய்யணும். இப்படி அவன் செய்திருந்தால் மறுமையில எந்த ஒரு துன்பமும் நஷ்டமும் இருக்காது, நிரந்தரமான ஒரு லாபத்தை அவன் எதிர்பார்ப்பான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை ஓதுவதற்காக எத்தனை பேர் நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம்? இன்றைக்கு பார்க்கிறோம், குர்ஆனை ஓதுவதற்காக அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. இமாம்கள் சொல்லித்தர இருக்கிறாங்க,
மக்தப் மாஷா நடக்கிறது, எவ்வளவு ஆன்லைன்ல நடக்கிறது. ஆனா இந்த வாய்ப்பை எல்லாம் மறக்கடிச்சிட்டு உலகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஃபஜ்ர் நேரத்துல வரோம், 2 ரக்காய் தொழு வரும், ஃபர்ல நிறைவேற்றி விட்டு அங்கிருந்து ஒரு பக்கம், ஒரு அரை பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. திருமறை குர்ஆனை ஓதுறது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மறுமையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதான் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே, புத்துஹான் அக்கீக் இந்த பகுதியில காலையில ஒரு மனிதர் போறாரு, போய் 2 ஒட்டகத்தை இலவசமா பெற்றுக்கொள்றாரு. அதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க? அரபு நாட்டுல சந்தைகள் இருக்கிறது புத்துஹான் அக்கீக். ஒரு மனிதர் இந்த நேரத்துல போறாரு, அவர் இலவசமா 2 ஒட்டகத்தை பெற்றுக்கொள்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று ரசூலா கேட்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நுஹிப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நாங்கள் விரும்புவோமே. நான் அன்றைய காலகட்டத்தில் இலவசமா கிடைக்குதுன்னு நாங்க விரும்புவோமே. ஒட்டகம் என்பது அன்னைக்கு தேவையாக இருந்தது, அதை வைத்துதான் எல்லாம் பயணம் வியாபாரம் எல்லாம் அதை வைத்து நடந்தது. அப்படிப்பட்ட ஒட்டகம் இலவசமா கிடைக்குதுன்னா நாங்க விரும்புவோம், அதை எப்படி நாங்க விடுவோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் காலை நேரத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்து 2 வசனத்தை ஓதினால் 2 ஒட்டகத்தை விட சிறந்தது. 3 வசனத்தை ஓதினால் 3 ஒட்டகத்தை விட சிறந்தது. 4 வசனத்தை ஓதினால் 4 ஒட்டகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. வாரத்துக்கு இங்க பக்கத்து ஊர்ல ஒரு 10,000 இலவசமா கொடுக்கறாங்க, மக்கள் அப்படியே ஓடோடி போயிருவார்கள். சில பேர் நைட்டே என்ன பாய் எடுத்துட்டு போய் அங்க தங்கிடுவாங்க. மக்கள் உலகத்துல அந்த ஈர்ப்பு அந்த ஆர்வம் இருக்கிறது. அப்ப அதற்காக நம்ம ஓடுகிறோம். மறுமையில இதை விட சிறந்ததாக 2 ஒட்டகத்தை விட சிறந்ததாக கிடைக்குது என்றால் அதை நம்ம சும்மா உள்ளாம 2 வசனம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் போது கூட பக்கம் பக்கமா ஓது என்று சொல்லல, 2 வசனத்தை ஓது, 2 ஒட்டகத்தை விட பிரம்மாண்டமா மறுமையில பார்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஃபஜ்ருக்கு வரும்போது அப்படி நடந்து போகும்போது போன்ல இருந்து 2 வசனம், 2 வசனத்தை ஓத போது எவ்வளவு நேரம் ஆக போகுது? அரை மணி நேரம் ஆயிருமா? 2 வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா மிஞ்சி போனா 1 நிமிஷம் கூட ஆகாது. இதே சின்ன வசனமா இருந்தா அதை விட ரொம்ப கம்மியாயிரும். இப்ப இந்த 2 வசனம் என்பது மறுமை நாளில் 2 சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்ததாக இருக்கும், அந்த கூலியை நீ பார்ப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப குர்ஆனை ஓத தெரியாதவர்கள், அதற்காக முயற்சி எடுக்காம இருக்கிறவங்க, மறுமையில் இறைவனிடத்துல கேள்வி இருக்கிறது. வியாபாரத்துக்காக நேரத்தை ஒதுக்குன, கல்விக்காக அங்கங்க போன, குர்ஆனை ஓதுவதற்காக 5 நிமிஷம் ஒதுக்குனியா? இந்த கேள்வி நம்ம இடத்துல வந்தா பதில் இருக்கணும். எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கணும்ல. குர்ஆனை ஓதுவதற்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஒதுக்குனா என்ன குறைஞ்சா போறோம்? இப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் என்றால் அதற்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். குர்ஆனை ஓதுவதற்காக நாம் முயற்சி எடுக்கணும். ஓத தேர்வுல இருந்து ஆரம்பத்துல இருந்து அலிபால இருந்து ஆரம்பிச்சு குர்ஆனை சரளமாக ஓதுற அளவுக்கு நாம் அதிகமாக முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி திருமறை குர்ஆனை தினம்தோறும் ஓதி வந்தால் நாளை மறுமையில் அந்த திருமறை குர்ஆனுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். இன்னும் சில நபர்களை பார்த்தோம் ஆனால் திருமறை குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகிறாங்க, நல்ல கிராத்தாகவும் சரளமாகவும் ஓதுறாங்க. ஆனா இவனுடைய நிலைமையை பார்த்தோமே ஆனால் அந்த குர்ஆனுடைய தொடர்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனக்கு தான் ஓத தெரிகிறது, நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும், இந்த ஒரு நிலைமை வருகிறது. அல்லாஹ் திருமறையில பல இடத்தில் சொல்லி காட்டுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இந்த மனிதர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவட உள்ளத்தை நம்ம பூட்டா போட்டிருக்கோம் என்று இறைவன் கேட்கிறான். அப்போ குர்ஆனை நம்ம சும்மா சாதாரணமாக வாசித்து போறதுக்காக அல்ல, இறைவன் அதை சிந்திக்க சொல்கிறான். ஒரு வசனம் இருக்குதுன்னா சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிடாத அரபியில மட்டும், அதை நீ என்ன சிந்திச்சு பாரு. வானத்தை நான் எப்படி படிச்சிருக்கிறேன், பூமியை நான் எப்படி சொல்றேன், உலகத்தை பத்தி நான் எப்படி சொல்றேன், இதை நீ சிந்திச்சு பாரு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பல நபர்கள் இஸ்லாத்தை குறை கூற வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல வராங்க, குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல வராங்க. ஆனா என்ன நடக்குது? படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க மார்க்கத்துக்குள்ள வந்துடுறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நம்மளை விட இறையச்சவாதியா நடக்கிறாங்க. இறைவன் அதைத்தான் சொல்றான், குர்ஆனை சிந்திச்சு பாருப்பா, சிந்திச்சு படி, நான் என்னென்ன சொல்றேன் என்பதை நீ பாரு என்று இறைவன் திருமறை பல இடத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், குர்ஆனை ஓத தெரிகிறது, அதை அவர்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் என்ன சொல்லிட போறாங்க, எப்பயும் சொல்றதுதான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, 2 வசனத்தை ஓத போறாங்க, சொல்ல போறாங்க. இந்த ஒரு அலட்சியம் இப்படி இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதரவரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவுடைய அந்த குர்ஆனுடைய தொடர்பு என்பது இருந்து கொண்டே இருந்தது. ஒரு தடவை ஆயிஷா அவங்ககிட்ட வந்து ஒரு நபர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகளாருடைய குணம் என்பது குர்ஆனை போன்று இருந்தது என்று அல்லாஹ்வுடைய ஆயிஷா அவங்க வந்து சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, குர்ஆன் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரசூலா அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரசூலா தொடர்புல இருந்தாங்க. எப்படி குர்ஆன் நியாயத்தை சொல்லுச்சோ அதே மாதிரி ரசூலா நியாயத்தை சொன்னாங்க. எப்படி குர்ஆன் உண்மையை பேசுச்சோ அதே மாதிரி ரசூலாவுடைய குணம் உண்மையாக இருந்தது. அப்படி ரசூலாவுடைய குணங்கள் இருந்தது என்று ஆயிஷா அவங்க என்ன ஆகிறாங்க, அறிவிக்கிறாங்க. ரசூலா அவர்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க மீதான் குர்ஆன் இறங்குச்சு. குர்ஆனை மனனமாக வைத்திருந்தார்கள். குர்ஆனுக்கு என்ன பண்ணார்கள், பல வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். யாராவது கேள்வி கேட்டு வந்தார்கள் என்றால் அவங்க என்ன பண்ணாங்க, விளக்கம் கொடுப்பாங்க ரசூல்லா. அப்படிப்பட்ட நபிகளார் அவங்க குர்ஆனோட எந்த அளவுக்கு தொடர்பு இருந்தாங்க பாருங்க. ரசூல்லா அவங்க என்ன பண்றாங்க, நேரத்துல இப்னு மஸ்ஊத் அவங்ககிட்ட போய் எனக்கு குர்ஆனை நீங்க ஓதிக்க இக்ர அலைய, என்னிடத்துல நீங்க குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் அவங்க வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆக்கரவு அலைக்க, உங்களிடத்துல நான் குர்ஆன் ஓதவா? உங்கள் மீது அருளப்பட்ட நிலையில உங்கள் மீது அருள குர்ஆன் நல்லா இறக்கினா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, உங்களிடத்துல நான் எப்படி குர்ஆன் ஓத அப்படின்னு என்ன பண்றாரு அவர் திருப்பி கேட்கிறாரு. ரசூலா சொல்றாங்க, நான் வேற யாராவது ஓதி செவியேற்பதற்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா நிசா என்ற அத்தியாயத்தை எடுத்து ஓதுறாரு. இப்படி ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு வசனம், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நபியை நாம் அனுப்பி உள்ளோம். அவரெல்லாம் மறுமையில என்ன ஆவார்கள், அந்தந்த சமுதாயத்திற்கு எதிராக ஆஜராவார்கள். உங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராக நீங்களும் ஆஜராவீங்க, அதை நீங்க நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை ரசூலா அவங்க கேட்ட உடனே கடுமையான முறையில் அழுகுறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ஓதிட்டே இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ண, அம்சிக் இப்னு மஸ்ஊதே நிப்பாட்டி என்று ரசூலா சொல்றாங்க. ரசூலாவுடைய மூஞ்ச இப்னு மஸ்ஊத் பார்க்கிறாரு, ரசூலா அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலாவுடைய அந்த குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. ரசூலா மீதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு, ரசூலாவுக்கு குர்ஆனை பத்தி எல்லாம் தெரியும். அப்படி இருந்து ரசூலா எனக்கு எல்லாம் தெரியுமே என்று உட்காரவில்லை, வேற ஆள்கிட்ட இருந்து கேட்கணும், குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு நம்ம அப்படி முயற்சி செய்யறோமா? குர்ஆன் வசனம் சொல்லப்படுது, ஓதப்படுது, அதை நம்ம செவித்தாழ்த்து கேட்கிறோமா? ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது என்றால் அதுல குர்ஆன் வசனம் ஓதப்படுது, அதை கேட்பதற்காக நம்ம ஆர்வமா இருக்கிறோமா? இந்த ஆர்வம் நம்ம இடத்துல இல்ல. ரசூல் அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. என்னதான் தன் மீது அருளப்பட்டதுதான் அந்த குர்ஆனுடைய தொடர்பு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குர்ஆனுடைய வசனத்தை அதை நினைத்து பார்த்து தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச ஒரு பிரார்த்தனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீர மினன் நாஸ், இது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். அப்ப அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இறைவா, இந்த சிலைகள் மனிதர்கள் அதிகமான நபர்களை வழிகெடுத்து விட்டது. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவங்க என்னை சார்ந்தவங்க. ஒமன் அசானி, யார் என்னை மறுத்துட்டு போனாங்களோ அவங்கள நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீதான் அன்பாளன் மன்னிக்கக்கூடியவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த வசனத்தை நினைச்சு பார்க்கறாங்க ரசூலா. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன வசனம், அவங்க ஓதுன வசனத்தை ரசூலா அவங்க என்ன பண்றாங்க நினைச்சு பார்க்கறாங்க. அவங்க சொன்ன வசனம், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை, இறைவா, நீ இவர்கள் செய்த பாவத்திற்கு நீ இவர்களை தண்டித்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், இவங்க உன்னுடைய அடியார்கள் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எப்படிப்பட்ட உன்னுடைய அடியார்கள் தான், அவங்க பாவம் செய்ய தண்டிச்சுக்கலாம், தண்டிக்காம இருக்கவும் செய்யலாம், அது உங்களுடைய அடியார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இன் தகுஃபிர் லஹும், நீ அவர்கள் மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ தான் நுட்பமானவன் என்று அவங்க ஓதக்கூடிய வசனம். இப்ப இந்த இரண்டு வசனத்தை ரசூலா என்ன பண்றாங்கன்னா நினைச்சு பார்க்கறாங்க. நினைச்சு பார்த்துட்டு உடனடியாக தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னறாங்க, கையை ஏந்தி பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி என்று பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா, என்னுடைய சமுதாயம் சமுதாயம். இந்த இரண்டு நபிமார்களுமே தன்னுடைய சமுதாயத்துக்காக கேட்ட பிரார்த்தனை. அவங்க அந்த சமுதாயத்தை கேட்ட உடனே ரசூலா என்ன பண்றாங்க, அந்த வசனத்தை படிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சமுதாயத்துக்காக பிரார்த்தனை செய்யறாங்க, அழுகுறாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், ஜிப்ரீலே, நீங்க முகமது அவங்க இடத்துல போங்க, போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க அப்படின்னு. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், ஒரு ஏற்பாடு.
ஜிப்ரீல் அவங்க போறாங்க. போன உடனே அல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க, முகமதே நீங்க கவலைப்படாதீங்க, மறுமை நாள்ல உங்களுடைய சமுதாயத்தை நாம என்ன பண்ணுவோம், நிம்மதியான ஒரு இடத்துல நம்ம வைப்போம், உங்களுக்கு நாம சங்கடத்தை உள்ளாக்க மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம தெரியக்கூடிய பாடம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குர்ஆன்ல இருந்து 2 வசனம் அந்த சமுதாய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த அந்த வசனம் சம்பந்தமாக பார்த்த உடனே என்ன பண்றாங்க, அதுல படிப்பினை பெற்று தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் குர்ஆன்ல பல வசனங்கள் நம்ம படிச்சிருப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சிருப்போம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சிருப்போம். இதுல எந்த வேகத்துக்கு நம்ம இடத்துல மாற்றத்தை கொடுத்துச்சு. இவ்வளவு படிக்கிறோம்ல, ஆரம்ப காலத்துல இருந்து இஸ்லாத்துல இருக்கிறோம், குர்ஆன்ல எவ்வளவு வசனங்களை படிச்சிருப்போம். எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுத்துச்சு, அதுல நம்ம எந்த அளவுக்கு படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம், இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் அவங்க இந்த வசனத்தை படிச்ச உடனே தாக்கம், உடனடியா தன்னுடைய சமுதாயத்தை கேட்கணும் என்று கேட்டு அழுதாங்க. ஜிப்ரீல் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு இறையச்சவாதியோடைய பண்பு இருக்கணும். குர்ஆன ஒரு வசனத்தை படிக்கிறோமா, அந்த அடிப்படை நம்ம நடக்கணும் என்ற அடிப்படையை நாம வாழணும். ஒரு நல்ல அடியாருடைய வசனம் சம்பந்தமா படிக்கும் போது நாமளும் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரணும். ஒரு தீயவர்களுடைய சம்பந்தமாக வசனம் படிக்கும் போது நாம் இப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல வரணும். இது ரசூல் அவங்க இடத்துல அதிகமா இருந்தது. ரசூல் அவங்க எந்த அளவுக்கு குர்ஆன்ல தொடர்பு இருந்தாங்கன்னா, பயணத்துல போகும்போது ரசூலா என்ன பண்ணாங்க, குர்ஆனை ஓதுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாகனத்துல ஏறி உட்கார்ந்தாங்கன்னா சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை என்ன ஓதுவாங்களாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஏன்னா வாகனத்துல ஏறிக்கிட்டோம்னா பாட்டு இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு போவோம், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவோம். குர்ஆனை எடுத்து ஓதுறோமா, இதை நம்ம அதிகமா சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டோமே ஆனால் குர்ஆனோடு அவ்வளவு அதிகமாக தொடர்பு இருந்தாங்க. ரசூல் அவங்களுடைய நிலைமையை பார்த்தோம், ஏன்னா குர்ஆன் அவங்க மீதுதான் அருளப்பட்டது, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. அதுல இருந்து ரசூல் அவங்க படிப்பினை பெற்று இறையச்சவாதியாக வசனங்கள் கேட்க கேட்க ரசூல் அழுது கொண்டு இறையச்சத்தை இன்னும் அதிகமாக்கினார்கள். அதுக்குதான் இறைவன் சொல்லுகிறான், குர்ஆனை நீ படி, அதனால உனக்கு இறையச்சம் அதிகமாகும் என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறையில 2 இடத்துல சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், நம்பிக்கை கொண்ட அடியார்கள் எப்படி இருப்பார் என்றால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள்லாம் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவரிடத்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் என்பது அதிகமாகும். வலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் முழுக்க முழுக்க இறைவனே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆனுடைய அந்த வசனத்தினுடைய தாக்கம் இருந்தால்தான் இது அதிகமாகும். எதுவுமே தெரியல, குர்ஆனை ஓத தெரியல, குர்ஆனை படிக்கவே இல்லை என்றால் இந்த தாக்கம் வருமா? குர்ஆன் வசனம் கேட்ட உடனே அந்த நல்லடியாருக்கு எப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமாகுமா? இறைவா என்று இறைவன் பக்கம் திரும்பி விடுவார்கள், இறைவனை புகழ ஆரம்பித்துருவார்கள். அவருடைய ஈமான் இறையச்சம் என்பது அதிகமாக ஆகும். வாலா ரப்பியும் யதவக்கல், அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆகுதுன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ்வே எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அல்லாஹ் இருக்கிறான்பா என்று அந்த நிலைக்கு வந்துருவாங்க என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். சரி, மாறணும். குர்ஆன் வசனங்கள் கேட்கப்பட்டால் அதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதை தெரிவதற்காக அதை படிப்பதற்காக அதிகமா முயற்சி எடுக்கணும். குர்ஆன் வசனத்தினுடன் அந்த அர்த்தத்தையும் சேர்த்து படிச்சு நம்ம சிந்திச்சு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதராக நம்ம ஆகணும். அப்படிதான் ரசூல் அவங்க வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ் திருமறையில இன்னும் சில வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாப் முத்தஷாபிஹா, இறைவன் இந்த குர்ஆனை ஒரு அழகான ஒரு செய்தியை தொகுப்பாக உங்களுக்கு கிதாபாக அருளி உள்ளான். இந்த வேதத்துல திரும்ப திரும்ப வரக்கூடிய வசனங்களும் ஒப்பாக சில வசனங்களும் இருக்கிறது. அந்த வசனங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், யக்ஷௌன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடிய அடியார்களுக்கு அப்படியே அந்த வசனங்களுடைய கருத்து என்பது மெய் சிலுக்க வைக்கிறது. சும்மா தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவருடைய உள்ளங்களும் உடலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுகிறது. அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் அவருடைய உள்ளங்களும் உடல்களும் திரும்பி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை நாம் என்ன இருக்கிறோம், உங்கள் மீது அருளி உள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லடியாருக்கு எப்படி இருக்குமா? இறையச்சவாதிகளுக்கு குர்ஆன் எடுத்து படிப்பார்கள். இந்த வசனத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக அப்படியே இறையச்சம் அதிகமாகும், மெய்சிலிருந்து போகும். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க என்றால் இறைவன் பக்கம் திரும்பி விடுவார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் பக்கம் திரும்பி விடுவார்கள். இதனால நாம் அவர்களுக்கு என்ன பண்ணுவோம், இதன் மூலியமாக நாம் அவர்களுக்கு நேர்வழி கொடுப்போம் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயத்திற்காக நேரத்தை நாம் ஒதுக்குறோம். குர்ஆனை படிப்பதற்காகவும்
அதை ஓதுவதற்காகவும் நாம் நேரத்தை ஒதுக்கணும். இப்படி இருந்தால்தான் மறுமையில திருமறை குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க பரிந்துரை சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல திருமறை குர்ஆன் நல்ல அடியானுக்கு அவனுடைய கையை பிடித்து திருமறை குர்ஆன் இறைவனிடத்துல விடுமா. வந்து விட்டு இறைவன்ட சொல்லுமா, இறைவா, இவன் என்னை நல்ல முறையில் சுமந்தான், நல்ல முறையில் ஓதினான், சட்டத்தை பேணி நடந்தான் என்று திருமறை குர்ஆன் அவனுக்காக பரிந்துரை செய்ய ஆரம்பிக்குமா. இப்ப இறைவன் கேட்பான, ஷஅனுக, உடைய விஷயம் என்ன, இவ்வளவு சொல்ற, நல்ல அடியான் சொல்ற, நல்ல ஓதுகிறான் என்று சொல்கிற, இவனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருமறை குர்ஆன் சொல்லுமா, அழிவே இல்லாத ஒரு பானத்தை இவனுக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லுமா. அது அவனுக்கு கொடுக்கப்படும். பிறகு அந்த திருமறை குர்ஆன் அப்படியே பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அடுத்து சொல்லுமா, இறைவா, சொர்க்கத்திலிருந்து உன்னுடைய தலையில நீ கிரீடத்தை மாட்டு என்று திருமறை குர்ஆன் சொல்லுமா. சொல்லிவிட்டு அப்படியே செல்லாது. எப்போது அவனுக்கு கிரீடம் மாட்டப்படுகிறதோ அதுவரை அவனுக்காக நின்று அழகிய முறையில் பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இது எப்ப நடக்கும்? திருமறை குர்ஆனோ தினந்தோறும் தொடர்புல இருந்து தினந்தோறும் ஓதி அதில் உள்ள கருத்தை விளங்கி சட்டத்தை விளங்கி கட்டுப்பட்டால் என்றால் இந்த விஷயம் நடக்கும். இதுல நம்ம எதுக்குமே முயற்சி செய்யல என்றால் இதற்கு மாற்றமாக தான் நடக்கும் என்று ரசூலா சொன்னாங்க. இந்த செய்தி தொடர்ச்சியில் ரசூலா சொல்றாங்க, கெட்டவனுக்கு திருமறை குர்ஆன் வரும், அதே போன்று அவனுடைய கையை பிடித்து இறைவனிடத்துல வருமா. வந்துட்டு சொல்லுமா, இறைவா, இவன் என்னை சுமந்தான், மோசமான முறையில் சுமந்தான், குர்ஆனை ஓதவில்லை, குர்ஆனில் உள்ள சட்டத்தை பின்பற்றவில்லை, உடைய எல்லைகளை மீறினான் என்று அவனுக்கு எதிராக அப்படியே சொல்லும். அல்லாஹ் கேட்பானா, ஷஅனுக, உடைய விஷயம் என்ன, என்ன பண்ணலாம் அவனுக்கு. முன்னாடி கேட்ட மாதிரி இறைவன் கேட்பான். அவன் குர்ஆன் சற்று கூட யோசிக்காமல் சொல்லுமா, இறைவா, நரகத்தில் இவனை நீ தலைக்குப்பராக போட்டுவிடு என்று குர்ஆன் உடனடியாக சொல்லிவிடுமா. சொல்லிவிட்டு அப்படியே செல்லாது. எப்படி அவனுக்கு நல்லடியானுக்கு வாங்கி கொடுக்கிறவர் நின்று பேசிச்சோ அதுவரை இவன் தூக்கி எரிய, நரகத்துல தூக்கி எறியப்படுகிற வரை இந்த குர்ஆன் அவனுக்காக எதிராக அப்படியே சொல்லி கொண்டே இருக்குமா. குர்ஆனை ஓதல, இவன் நல்ல முறையில சுமக்கல என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று ரசூலா சொன்னாங்க. இது எப்ப நடக்கும்? குர்ஆனோட தொடர்புல இல்ல, குர்ஆனை ஓதவில்லை, அதற்காக முயற்சி எடுக்கல என்றால் இந்த விஷயம் நடக்கும் என்று ரசூலா நமக்கு ஒரு எச்சரிக்கையா சொன்னார்கள். வாழும்போது குர்ஆனோட நாம் தொடர்புல இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்து அருள் புரிவான் என்று கூறி எனது முதல் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆனால் மிக வேகமாக மறுமை நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மறுமை வருவதற்கு முன்பாக சில அடையாளங்களை சொல்லியுள்ளார்கள். கல்வி கைப்பற்றிவிடும், முட்டாள்கள் வெளிப்படுவார்கள் அதிகமாக, விபச்சாரம் பெருகிவிடும், மதுபழக்கம் அதிகமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் நாம் கண் முன்னாடி இதுவெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. மறுமை நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதற்காக நம்ம என்ன சேர்த்திருக்கிறோம், மறுமையில சொர்க்கம் நரகம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு போவதற்கா என்ன அமலை சேர்த்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கும் விதமாக இது எல்லாம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில கேள்வியாக கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை வாழ்க்கைக்காக முன்னேற்பாடாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள் என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். மறுமையில சொர்க்கம் நரகம் இருக்கிறது, இந்த சொர்க்கத்தை போவதற்காக என்ன அமலை சேர்த்திருக்கிற, அமலை சேர்த்திருக்கிறியா அல்லது பாவத்தை சேர்த்திருக்கிறியா, இதை நீ சிந்திச்சு பாரு என்று இறைவன் திருமறையில நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறான். உலகத்துல வாழும்போது நமக்கு பல சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட நேரத்துல சோதனை வந்துட்டது என்பதற்காக மறுமை மறந்து விட்டு உலகத்தை நோக்கியே போயிடக்கூடாது. நமக்கு முழுக்க முழுக்க நோக்கம் மறுமைதான். மறுமையில சுவனம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நபர்களும்
எவ்வளவு சோதனை வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்து வாழ்வேன் என்று கடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை விஷயத்துல மறுமைக்கான போட்டி என்பது அதிகமாக இருக்கணும். இறைவன் திருமறையை சொல்லும் போது ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்க மறுமையில முந்த வேண்டும் என்றால் நன்மைக்காக ஒவ்வொரு நபர்களும் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஒருத்தர் இந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார் என்றால் இதை விட நான் அதிகமா தர்மம் செய்யணும், அந்த நன்மையில போட்டி போடு. ஒருத்தர் இப்படி தொழுறாண்ட இதை விட நான் அதிகமா தொழணும் என்று அதில் நீ போட்டி போடு என்று இறைவன் திருமறையில நமக்கு சொல்லி காட்டுகிறான். மறுமையில நாம் சொர்க்கத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நன்மைக்காக நாம் அதிகமாக விரைய வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது அந்த சொர்க்கத்திற்காக நன்மைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று இறைவன் திருமறையில நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம வாழும் போது உலகத்தை விட அதிகமாக மறுமையை நோக்கி மறுமையில வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்த அருள் புரிவானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா பிலால்.